பிளாஸ்மா தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறோன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. இது வந்து ரீஜென்ரேட்டிவ் தெரப்பின்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்ரைட்டிஸ் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பர்சன்ட் ரிசல்ட்ஸ்லாம் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்க முடியாது. இப்போ நம்ம பிளாஸ்மா தெரப்பியும் கொடுத்தோம்னா, இப்போ நீங்கள் 1 or 2 years தான் வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு 2 years கழிச்சு திருப்பியும் பெயின் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கும்போது மறுபடியும் அவங்க இந்த ஆமாம், இப்போ வந்து ஸ்டீராய்ட்ஸ்லாம் வந்து நம்ம 30 to 40 இயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெகுலராக இந்த ஜாயின்ஸில். ஸோ அப்போ வந்து அதுக்கும் இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷன். ஸ்டீராய்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைஃப் சேவிங் ட்ரக். ஓகே. ஸோ அதை வந்து FTH வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாக்டர் நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்த்தோ சர்ஜனை தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம கூட ஜாகிர் ஹுசேன் சார் தான் இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ எங்கே போனாலும் பேனர்ஸில் வந்துட்டு இது மாதிரி பிளாஸ்மா தெரப்பியை பற்றி வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு PRP மூலியமாக வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. PRP பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளோட ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆர்த்தோவில் PRP எந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் ஆகுது சார்? இப்போ PRPனா வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து நம்ம பாடியிலேருந்து பிளட் எடுத்து அதுலேருந்து பிளேட்லெட்ஸை பிரித்து எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணி பிரித்து எடுத்து அதை யூஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம வந்து பிளாஸ்மா தெரப்பின்னு சொல்கிறது. இது ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸாக ரொம்ப பாப்புலராக இருக்குது. இது வந்து ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரொம்ப 5 இயர்ஸாக ரொம்ப பாப்புலராக இருக்குது. எல்லா மெடிக்கல் ஃபீல்ட்ஸ்லையும், அதாவது மெடிக்கல் ஃபீல்ட்லேயே டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக ஆர்த்தோபெடிக்ஸில் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் டெர்மட்டாலஜியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இன்ஃபர்டிலிட்டியில் ஒவேரியன் இதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. பெயின் ஃபிசிஷியன்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. இது வந்து ரீஜென்ரேட்டிவ் தெரப்பின்னு சொல்கிறோம். அதாவது புத்துணர்ச்சி மாதிரி, அந்த நம்ம புதுசாக ஒரு செல்ஸை உருவாக்குறது, அந்த மாதிரி அதுக்கு பூஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இது. இது மெடிசின்ஸ் இல்லாமல் யூஸ்வலாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம பாடியிலேருந்தே எடுத்து நம்ம பிளட்டை ட்ரா பண்ணி அதுலேருந்து செப்பரேட் பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதால நம்ம ஹீலிங் ப்ராசஸ் அதிலே வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இப்போ பரவலாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பர்டிகுலராக ஆர்த்தோபெடிக்ஸ்லன்னு பார்த்தா ஜாயின்ட்ஸ்க்கு, அதாவது கார்ட்லேஜ் வந்து டீஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம், தேய்மானம், அந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து லிகமெண்ட்ஸு, மசில்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி பிளான்டர் இந்த இதெல்லாம் டெண்டன்ஸு, இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டீக்ரேடேஷன் இருக்கும், டீஜென்ரேஷன் இருக்கும், டேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆர்த்தடிக்ஸ் மூட்டுக்கு வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுறீங்க, ஜாயின்ஸுக்கு. இப்போ என்னென்ன இப்போ நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு ஓகே இது மாதிரி இருக்குது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. எந்த ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ நீங்கள் பிளாஸ்மா தெரப்பி பண்ணால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இல்லை இது கொஞ்சம் ஒஸ்ட் கேஸு, இது வந்துட்டு இந்த ஸ்டேஜை தாண்டிட்டா ஒர்க் ஆகுது அப்படின்னா எந்த ஸ்டேஜ்? இது வந்து இப்போ நம்ம பர்டிகுலராக வந்து நீ ஆர்த்ரைட்டிஸில் வந்து நிறைய இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே டாக்டர்ஸும் சரி. இப்போ நிறைய பாப்புலராக நீங்கள் கேட்ட மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது வந்து நீ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு மேஜிக் ட்ரக் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. சில நேரத்தில் மிஸ்லீடிங்காகவும் இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு. ஸோ இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்ரைட்டிஸ் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 4 ஸ்டேஜஸ் இருக்கும். Grade 1, Grade 2, 3, 4, அந்த 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ் வந்து மைல்டாக இருக்கும், மாட்ரேட், அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் இருக்கும். அப்புறம் அந்த 3rd and 4th ஸ்டேஜ் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். நிறைய அந்த கார்ட்லேஜ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும், அந்த போன் வரைக்கும் டேமேஜ் ஆகிருக்கும். இன்னும் அதில் வந்து அந்த ஸ்டேஜ் 4 வந்து கம்ப்ளீட் டேமேஜ் இருக்கும் கார்ட்லேஜ். ஸோ இந்த பிளாஸ்மா தெரப்பியை பொறுத்த வரைக்கும், PRPயை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1 and 2ல யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம். 3rd and 4th கண்டிப்பாக யூஸே ஒர்க் ஆகாது. 100% ரிசல்ட்ஸ்லாம் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்க முடியாது. இப்போ நம்ம பிளாஸ்மா தெரப்பியும் கொடுத்தோம்னா ஒரு 70 to 80% ட்ரீட்மெண்ட் வரலாம். அந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த ஆல்மோஸ்ட் 80 to 90% அச்சீவ் பண்ணாவே அது அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இது வந்து அந்த பிளாஸ்மா தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறோன்னா, பிளட் எடுப்போம், ஒரு 30 or 40 ml எடுப்போம். அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்ட் கிட்ஸ் இருக்குது. அந்த கிட்டில் அதை இன்ஜெக்ட் பண்ணி, அப்புறம் சென்ட்ரிஃபியூஜ் இருக்குது, அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதுலேருந்து செப்பரேட் பண்ணி 3 to
2 to 3 ml அந்த கான்சன்ட்ரேட்டட் பிளேட்லெட்ஸ் எடுப்போம் தனியாக. ஓகே. அதை அந்த ஆர்பிசிஸ்லாம் பிரித்து எடுத்துகிட்டு அதில் வந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கும், சைட்டோகன்ஸ் இருக்கும், அந்த கான்சன்ட்ரேட்டட் பிளேட்லெட்ஸ் இருக்கும், ஆக்டிவேட்டட் பிளேட்லெட்ஸு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் சப்போஸ் நீ ஜாயிண்ட்டோ ஷோல்டர் ஜாயிண்ட்டோ இல்லை எனி டெண்டன்ஸோ எனி மசில்ஸோ அதில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது அது போயிட்டு அந்த ஹீலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நார்மலாக நீல என்ன நடக்கும்னா அவங்களுக்கு வந்து எதனால் பெயின் வருது, இன்ஃப்ளமேஷன் இருக்கும், புரியுதுங்களா, அப்புறம் தேய்மானம் இருக்கும், வேர் அண்ட் டயர் இருக்கும். ஸோ இதனால் வந்து நமக்கு வலி வருது. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா இது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ இந்த பிளாஸ்மா தெரப்பியில் ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி அந்த வலியை குறைக்கும். இன்னொன்று வந்து கொஞ்சம் ஹீலிங் ப்ராசஸ், அப்புறம் அந்த டீஜென்ரேஷனை ஸ்லோ டவுன் பண்ணுற ப்ராசஸ், க்ரோத் ஃபேக்டர்ஸ் அந்த சைட்டோகைன்ஸ்லாம் இருக்கிறதால அந்த தேய்மானம் அதிகமாக ஃபாஸ்ட்டாக வரதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும். ஓகே, சரிங்களா. அப்புறம் இந்த ஹீலிங் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். ஃபுல் திக்னஸ் கார்ட்லேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் பாதி கொஞ்சம் லேஸான டேமேஜ் இருக்கும்போது அது ஹீல் ஆகும். இட் மைட் ஒர்க் டு மேபி 1 or 2 years வந்து ஒர்க் ஆகலாம். ஆமாம், பெர்மனெண்ட்டாக 100% கண்டிப்பாக இதில் சரியாகுன்ற இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 1 or 2 years தான் வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு 2 years கழிச்சு திருப்பியும் பெயின் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கும்போது மறுபடியும் அவங்க இந்த அதுதான் இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் வந்து ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆகாமல் இருக்குது, மைல்டாக தான் இருக்குன்னா திரும்ப நம்ம ட்ரை பண்ணலாம். அது தப்பு கிடையாது, ட்ரை பண்ணலாம். ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல சார், இப்போ ஸ்டீராய்ட்ஸுக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்காது? ஆமாம், இப்போ வந்து ஸ்டீராய்ட்ஸ்லாம் வந்து நம்ம 30 to 40 years நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலராக இந்த ஜாயின்ஸில். ஸோ அப்போ வந்து அதுக்கும் இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷன், அந்த ஸ்டீராய்டுக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போது இம்மிடியட்டாக வந்து ரொம்ப சிவியர் பெயினோட வராங்க. எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ சப்போஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப அதிகமாக ஃபிசியோதெரப்பி டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, அவங்களுக்கு வலி குறையில அப்படின்னும் போது இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும்போது அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது. அப்புறம் வந்து சப்போஸ் அவங்களுக்கு தேய்மானம் அட்வான்ஸ்டாக இருக்குது, ஆனால் அவங்களால இப்போ சர்ஜரிக்கு இப்போ பண்ண முடியாது, ஏதோ காரணத்தால் அவங்களால சர்ஜரி பண்ண முடியலன்னா அந்த மாதிரி நேரத்துலையும் இன்ஜெக்ஷன் போடுவோம். மேக்ஸிமம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் ஒரு மேக்ஸிமம் 3 to 4 times நம்ம அந்த இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டீராய்ட்ஸை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months கேப்பில் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்டீராய்டு அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஐயோ ஏதோ யூஸ் பண்ணக்கூடாத ஒரு மெடிசன், அது வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான மெடிசன், இதில் வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஆனால் அந்த பேரை கேட்டாவே வந்துட்டு பயந்துடுவாங்க. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீராய்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைஃப் சேவிங் ட்ரக். ஓகே. ஸோ அதை வந்து கரெக்டான இண்டிகேஷனோட கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா அது டெஃபினட்டாக இட்ஸ் அ வெரி ஒண்டர் ட்ரக், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இப்போ நம்ம கோவிட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில், அப்புறம் வந்து நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸில் வந்து லைஃப் சேவிங்காக இருக்கும் அந்த ட்ரக், லைஃப் லாங்காக எடுக்க வேண்டியது இருக்கும். அது டோஸ்டு ட்ரக், அது கரெக்டான அண்டர் மானிட்டரில் டாக்டர்ஸோட அட்வைஸில் நீங்கள் எடுக்கலாம். சில நேரங்களில் வந்து அது அப்யூஸ் தான் நடக்கும், சில நேரத்தில் தேவையில்லாத இண்டிகேஷன்ஸில் அதை கொடுப்பாங்க இம்மீடியட் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதனால் அது வெயிட் கெயின், அப்புறம் மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டயபெட்டிஸ் ஃபார்ம் ஆகலாம், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வரலாம். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கலைஸ்டாக அந்த நீ ஜாயிண்ட்டுக்கு மட்டும்தான், இல்லை லோக்கலைஸ்டாக அந்த ஏரியாவுக்கு வெரி மைனர் டோஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அதில் ஒன்றும் சைடு எஃபெக்ட் ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். அப்போ நம்ம ஆனால் திரும்ப அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி 3 to 4 times யூஸ் பண்ணலாம். ஓகே, அவங்களோட லைஃப் டைம்லேயே ஒரு 3 to 4 times யூஸ் பண்ணலாம். பர்டிகுலராக இந்த ஜாயிண்ட் தேய்மானம் அப்படி தானா சார்? PRP வந்து அப்படி கிடையாது, ஏன்னா வந்து நம்ம பாடியிலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அது வந்து நம்மளோட பிளட் ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம இதுலேருந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஸ்டேஜ் வந்து சப்போஸ் ஸ்டேஜ் 2 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1 or 2 ஸ்டேஜில் தான் அது ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே கண்டிப்பாக தேய்மானம் வரும், இல்லை வயசாக அதிகமாகும் இல்லை. ஸோ அப்போ வந்து அதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. பட் சேம் பேஷண்ட்ஸ்க்கு வேறு கண்டிஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. அப்போ PRP பண்ணுறது, PRPயும் அதே மாதிரி தான். இட்ஸ் நாட் ஒரு மாதிரி ஒரு மேஜிக் ட்ரக் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் ஐ ஆம் யூஸிங் PRP ஆல்மோஸ்ட் ஃபார் 10 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சரிங்களா. அது வந்து பர்டிகுலராக வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சும்மா டெஸ்ட் டியூப்லேயே எடுத்து PRP போடுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது, அதுக்கு ப்ராப்பரான கிட்ஸ் இருக்குது. அது மூலிமா கரெக்டாக போட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக கிடைச்சி நம்பர் ஆஃப் அந்த பிளேட்லெட்ஸ் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது, அதுதான் மெயின். ஸோ PRP பிளாஸ்மா தெரப்பி பண்ணால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. அதான் சொன்ன மாதிரி இப்போ மெயினாக பர்டிகுலராக வந்து இந்த ஜாயிண்ட் அந்த மூட்டு தேய்மானம் இருக்கவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன விஷயம்னா, ஸ்டேஜ் 1 and 2 வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா. இதே வந்து
மோஸ்ட்டாக நம்ம ஊரில் வர பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பேஷண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 3, 4 மோஸ்ட்லி 4 ஸ்டேஜ் 4 ப்ளஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். டிஃபார்மிட்டினா அந்த கால் வளைவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் போய் போட்டுட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். சில நேரத்தில் சொல்லுவாங்க 1 இன்ஜெக்ஷன் 2 இன்ஜெக்ஷன் 3 இன்ஜெக்ஷன். நிறைய பேர் என்கிட்டே வராங்க, சார் நான் 3-4 இன்ஜெக்ஷன்ஸ் PRP போட்டிருக்கேன், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆகல. ஸோ நம்ம அந்த ட்ரக்கை ப்ளேம் பண்ணுறதோ அந்த ப்ரொசீஜரை ப்ளேம் பண்ணுறதோ இல்லை. சில இடங்களில் தவறு நடக்குது, இது மாதிரி மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக அந்த இண்டிகேஷன்ஸோட எந்த ஸ்டேஜில் இருக்காங்க பார்த்துட்டு போட்டோம்னா டெஃபினெட்லாக இட் வில் ஒர்க் ஃபார் சம் டைம். ஓகே சார். இந்த ப்ரொசீஜர் எப்படி சார், ஹவ் லாங் இட் டேக்ஸ்? இப்போ ஒருத்தவங்க வராங்க, ஓகே நீங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு PRP தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் சார்? இது வந்து ஹார்ட்லி ஒரு 1 hour ப்ரொசீஜர் தான். 1 hour ப்ரொசீஜர். இது ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes ஆகும். அந்த பிளட்டை எடுத்து அனஸ்தீசியாலாம் எதுவுமே தேவையில்லை. நமக்கு நார்மலாக பிளட் டெஸ்ட்டுக்கு பிளட் எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு 30 ml எடுப்போம். அதுக்கு தனியாக கிட் இருக்குது, அது கொஞ்சம் ஸ்டெரைல் ஏரியாவில் பண்ணணும். ஸோ நான் யூஸ்வலாக வந்து ஜாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது தியேட்டரில் வச்சு தான் பண்ணுவோம், ஆப்ரேஷன் தியேட்டரில் க்ளீனான சர்ஃபேஸுக்கு அந்த ஏரியாவுக்கு. ஸோ அது வந்து ஹார்ட்லி டேக் 1 hour. உள்ள தியேட்டருக்குள்ளே போயிட்டு அந்த பிளட் எல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு 1 hour முடிஞ்சிடும். And then I'll ask them to take ஒரு 1 hour, half an hour ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நடந்து போக சொல்லுவோம். நடந்து போயிடலாம். ஓகே. அதுக்கப்புறமா ஆஃப்டர் கேர் இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடாது, இல்லை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது, அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க நார்மலாக நடக்கலாம். பட் என்னென்னா இப்போ நம்ம வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வந்து நாங்கள் அந்த லோக்கல் அனஸ்டிக்கை மிக்ஸ் பண்ணி போடுவோம், சரிங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து போட்ட உடனே அந்த லோக்கல் அனஸ்டிக் எஃபெக்டோட பெயின் குறைஞ்சிரும், இமீடியட்டாக குறைஞ்சிரும். ஸோ அந்த ஸ்டீராய்டும் ஃபாஸ்ட் ஆக்டிங் இருக்குது. ஸோ அதனால் இமீடியட்டாக ரிலீஃப் இருக்கும் அவங்களுக்கு. இந்த PRPயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது நம்ம பிளட் ப்ராடக்ட், புரியுதுங்களா? அது வந்து செல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இட் வில் ரீஆக்டிவேட். ஸோ ஆகும்போது கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனை க்ராஸ் பண்ணும். இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸை க்ராஸ் பண்ணி தான் வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். எனிதிங் நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணால் ரியாக்ட் பண்ணும்ல. ஸோ டெஃபினட்டாக இது வந்து நம்ம பாடியிலேருந்து பிளட் எடுத்து போடும்போது டெஃபினட்டாக அது ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு 4-5 நாளைக்கு மைல்டு பெயின் இருக்கலாம், கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கலாம். அதெல்லாம் இட்ஸ் வெரி காமன். சும்மா ஐஸ் பேக்ஸ் இல்லை பேராசிட்டமால் அது மாதிரி டேப்லெட் எடுத்துகிட்டா சரியாயிடும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக செட்டில் ஆனதுக்கப்புறம் இம்மீடியட்டாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ரிசல்ட்ஸை. அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 weeks. ஆமாம், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இதில் எதிர்பார்க்க முடியாது ஸ்டீராய்டு மாதிரி. இது வந்து ஒரு 6 to 8 weeks நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பொறுத்திருந்து பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஸ்லோவாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா, பர்டிகுலராக ஜாயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் இன்ஜெக்ஷன் ஆஃப்டர் 3 monthsக்கு கொடுப்போம், இன்னும் ஒரு பூஸ்டர் மாதிரி. ஸோ நல்லா இருக்குது ரிசல்ட்ஸ்னா. அப்போ இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதே வந்து நம்ம டெண்டன்ஸ்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து பிளான்டர் ஃபேஷிட்டிஸ், அந்த ஹீல் பெயின், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஹீல் நிறைய லேடிஸ்க்கு காமனாக இருக்கும். அப்புறம் வந்து டென்னிஸ் எல்போன், இந்த இடத்துல எல்போவில் பெயின் வரும். ஸோ இதெல்லாம் வந்து டெண்டன்ஸில் இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து அது ஒரு தடவை 2 தடவை போட்டால் போதும். அதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் மைல்டாக பெயின் இருக்கும், அப்புறம் அப்படியே ஸ்லோவாக செட்டில் ஆயிரும்.